பார்வதி விஜயாவை கையை பிடிச்சி ரூம்ல இருந்து வெளியே இழுத்து விடுறாங்க. விஜயா செஞ்சது தப்பு தான், மனோஜ் மேல உள்ள பாசத்துல இதெல்லாம் பண்ணிட்டான்னு பார்வதி அண்ணாமலைகிட்ட சொல்றாங்க. விஜயா கிட்ட பேச சொல்லி கேட்கறாங்க. முத்து மனோஜை திட்டுறாங்க. ரோகிணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவர் தெரியாம பண்ணிட்டாரு, அதுக்கு எதுக்கு திட்டுறீங்கன்னு. புத்தி சொல்றாங்க, நகை மாத்தினது மனோஜ்னாலும் பழி போட்டது அத்தை தானே, அவங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, ஒரு தாய் எப்படி இருக்கணும்னா பிள்ளைங்க தப்பு பண்ணா அவனை அடிச்சு கரெக்ட் பண்ணணும். ஆனா அதுக்கு அவ துணை போனதும் இல்லாம பொண்ணு மேலேயும் அவ குடும்பத்து மேலேயும் என் அம்மா மேலேயும் பழிய தூக்கி போட்டா. இப்ப மீனா கிட்ட தான் சாரி கேட்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, அங்கிள் சொல்றது சரிதானே ஆண்டி, நீங்க மீனா கிட்ட சாரி கேட்கணும். அப்பவும் விஜயா மீனாவை திட்டுறாங்க. எல்லாரையும் என் பக்கம் திருப்பி விட்டுட்டு இத்தனை பேர் முன்னாடி நான் உன் காலையில விழணும்னு நினைச்சியா? நான் விஜயா எவகிட்டையும் இறங்கி போக மாட்டேன்னு சொல்றாங்க. திமுருக்கு தான் இவகிட்ட பேச பிடிக்கலன்னு அண்ணாமலை சொல்றாங்க. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்காதுன்னு விஜயா சொல்லிட்டு வலையில கழட்டி மீனா மேல விட்டு எறியறாங்க. இந்த விஜயா ஒரு நாளும் உன் முன்னாடி இறங்கி போக மாட்டா, வலையில பொறுக்கிக்கிட்டு போன்னு சொல்றாங்க. கோமா சொல்றாங்க, நான் பொறுமையா இருக்கேன், இது இந்த விஷயத்த வேற யாரும் பண்ணியிருந்தா சொல்ல விஜயா சொல்றாங்க, தலையை எடுத்துருவியா எடுத்துக்கோ, ஆனா உன் பொண்டாட்டி காலில் மட்டும் விழுவேன்னு கனவு கூட காணாத அப்படின்னு சொல்றாங்க.